வணக்கம். இந்த நாளை சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். வின்சன் சர்ச்சில் சொன்ன ஒரு பொன்மொழி, நீங்கள் சூரிய ஒளிக்கு முன்னால் உங்கள் முகத்தை காட்டுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் நிழல் உங்களுக்கு பின்னாக விழும் அப்படின்னு. இதனுடைய பொருள் என்னென்னா, உன்னை எதிர்த்து யாரும் நிற்கக்கூடாது, எல்லாரும் உன்னை பின்னால் போகணுன்னா நீ சில விஷயங்களை ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் பொருள். அவரே சொல்லுவார், உங்களை பார்த்து குறைக்கின்ற ஒவ்வொரு நாயாக பார்த்து நீங்கள் கல்லெறிஞ்சிக்கிட்டே இருந்தால் உங்கள் இலக்கை அடைவதற்கான நேரம் இருக்காது, அது முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதாவது என்னென்னா, வாழ்க்கையில் சக மனிதர்களை குறித்து சங்கடப்பட்டு கொண்டே அவன் இப்படி சொல்கிறான், இவன் எப்படி சொல்கிறானே, அவன் என்னை பற்றி இப்படி நினைக்கிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உன்னுடைய இலக்கு, உன்னுடைய பயணம் என்பது தடைப்படும் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். அப்போது மாயா எங்கில்லா அப்படின்ற ஒரு பெரிய அறிஞர் சொல்கிறாங்க, ஒரு அம்மா, ஒரு லேடி, அவங்க சொல்கிறாங்க, இந்த மனிதர்கள் நீ சொன்னதை மறந்துடுவாங்க, நீ செஞ்சதை மறந்துடுவாங்க, ஆனால் நீ சில விஷயங்களை அவரை உணர வைத்து விட்டால் அவர்கள் மறக்க மாட்டார்கள். அந்த மனிதர்களை வெற்றி கொள்ளுகிற கலை. அவர் என்ன சொல்கிறாரு, வின்சன் சர்ச்சில், நீ ஒவ்வொரு நாயாக பார்த்து உன்னை குறைக்கிற பாயெல்லாம் பார்த்து கல் எறிஞ்சிட்டே இருந்தீங்கன்னா இதுக்கே யாரும் சரியாக இருக்கும், நீ எப்போ முன்னேறது, அதை பற்றி சட்டை பண்ணாதுன்றார். இந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த மனிதர்கள் அப்படி தான் இருப்பாங்க, சொன்னதை மறந்துடுவாங்க, நம்ம அவங்களுக்கு செஞ்சதை கூட மறந்துடுவாங்க, ஆனால் சில விஷயங்களை அவனை உணர வச்சுட்டோன்னு வச்சுக்கேன், அவங்க மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இந்த சமுதாயத்தில் வாழுகிற பொழுது சக மனிதர்களால் வருகிற சிரமங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்கும். அதுதான் நம்ம இப்படி சொல்லணும். ஒரு வருஷத்தில் 365 நாள்னு சொல்லாதீங்க, ஒரு வருடத்தில் 365 வாய்ப்புகள்னு சொல்லுங்கள். ஒரு வருஷத்தில் எனக்கு 365 நாள்னு சொல்லாது, 365 வாய்ப்புகளை கடவுள் கொடுக்குறார். எதற்கு? சக மனிதனை புரிந்து கொள்வதற்கு, சக மனிதனை சரியாக அனுசரித்து வாழ்வதற்கு, சரியான சமதூரத்தில் அவனை நிறுத்துவதற்கு. அப்போ இதெல்லாம் இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும். எனவே வெற்றி அடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன வெற்றி அடைஞ்சிட்டா சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறோம்ல, அது தப்பு. வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான பாதை அல்ல, மகிழ்ச்சி என்பது தான் வெற்றிக்கான பாதை. வெற்றி அடைஞ்சிட்டா சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்காதீங்க, சந்தோஷமாக இருக்கணும் தான் வெற்றி அடைவோம். அப்போ சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சக மனிதனால் வருகிற சிரமங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஐயோ, எந்த நேரம் பார்த்தா அவனை பற்றி கவலை, இவனை பற்றி கவலை, அவனை பற்றி பேச்சு, இவனை பற்றி பேச்சு. நமக்கான இலக்குன்னு ஒன்று. நீ சொன்னதை மறந்து விடுவார்கள், நீ செய்ததை மறந்து விடுவார்கள், நீ உணரச் செய், உன்னை மறக்கவே மாட்டார்கள். அதுக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாயாக பார்த்து கல்லஞ்சிட்டு இருக்கக்கூடாது. சூரியனுக்கு நேராக முகத்தை நீட்டினால் அந்த ஒளி எனக்கு பின்னால் விழுவது போல சவால்களை எதிர்கொள்ள ஆரம்பித்து விட்டால் எல்லாம் எனக்கு பின்னால் போயிடும். அதை திருப்பி சொல்லுங்கள். ஒரு வருஷத்தில் எனக்கு 365 நாட்கள்னு சொல்லாதீங்க, ஒரு வருடத்தில் எனக்கு 365 வாய்ப்புகளை கடவுள் கொடுக்கிறார், அவற்றை பயன்படுத்தி கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும். மீண்டும் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான பாதை அல்ல, மகிழ்ச்சி என்பது தான் வெற்றிக்கான பாதை. மகிழ்ச்சியோடு இருங்கள், வெற்றி அடையுங்கள் என கூறி இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சத்தை நிறைவு செய்கிறேன்.